ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உங்களுடைய டேக் என்ன சார்? ஆக்சுவலி இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமா? அப்படி இணைச்சிட்டா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட முடியும்? கான்செப்ட் வைஸ் இட் இஸ் குட் திங். கான்செப்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நான் இது சம்பந்தமாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பல முறை பேசியிருக்கேன். ஒரு முறை we had a 15-20 minutes discussion only on this. நான் சொல்றது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ சொன்னார், பேட்டா எனக்கு பண்ணணும் தான், இது பிரச்சனை என்னன்னா இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கட்சி இருக்கு, இவங்க எல்லாரையும் நான் ஒருங்கிணைச்சு பண்றதுக்கு இல்லை எனக்கு. ஆனால் இது பண்ணணும். நான் குஜராத் சிஎம்மா இருந்தப்போ தமிழ்நாடு என்பது சமூக நீதி அடிப்படையில் உருவாகின ஒரு மாநிலமா நான் பார்க்கிறேன். சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. ஏன் நான் சொல்றேன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. நீட் எக்ஸாம் ஏன் நான் வேண்டாம்னு நான் சொல்றேன். So you are against it? Absolutely. இன்னைக்கு என் ஸ்டேட்மெண்ட் நீட்டை ஒழிக்கணும்னு. நான் முதலமைச்சராக ஆகணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்ணுவேன், நான் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். இந்த வீட்டுல இவ்வளவு பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, முதல் பட்டதாரிகள் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, படிப்பை பாதியில் நிறுத்திட்டாங்க, தொழில் இல்ல, கூலி தொழில் பண்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு 70-80 கேள்விகள் கேட்டு டேட்டால நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்த 20-30-40 வருஷம் பட்டன் டாட்னா கிளீனா டேட்டா வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த பிலிகுண்டில் ஆரம்பிச்சு கொள்ளிடம் வரைக்கும் உங்க கை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி எங்களை கூட்டிட்டு போனீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல விஷுவலா, ஏன்னா நானும் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ கடைமடை பாசன பகுதி திருத்துறைப்பூண்டி என்னோட ஊர். ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் அவங்க கணக்கு இல்லாம தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா நாங்க தான் பாதிக்கப்படுவோம். வெள்ளமும் சரி, வறட்சியும் சரி, அதனுடைய உச்சகட்டத்தை பார்த்திருக்கோம். ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல திரும்ப பின்னோக்கி போய் பார்த்தா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் அப்படியே காவிரியில தண்ணி வரல, விவசாயம் நடக்கல, ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஏன் நிலத்தை வித்தோம், காவிரியில தண்ணி வரல, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு காவிரி எங்க வாழ்க்கையை நிறைய பாதிச்சிருக்கு. ஸோ அதனால என்னால் ரொம்பவே பர்சனலா ரிலேட் பண்ண முடிஞ்சது. பட் இந்த நதிநீர் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது பொதுவாக ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் இணைச்சிட்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும் சொல்லி அப்துல் கலாம் முன்மொழிஞ்சார்னு சொல்றாங்க. தமிழ் திரையுலகத்தினுடைய உச்ச நட்சத்திரமா இருக்கு ரஜினிகாந்த் என்னைக்கு நீங்க நதிகளை இணைக்கிறீங்களோ அன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி அறிவிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ உங்களுடைய டேக் என்ன சார்? ஆக்சுவலி இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமா? அப்படி இணைச்சிட்டா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட முடியும்? கான்செப்ட் வைஸ் இட் இஸ் அ குட் திங். கான்செப்ட் வைஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ப்ளஸ் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதில் பார்க்கணும். நீங்கள் இந்தியா முழுக்கும் இணைக்க முடியாது. அது இந்தியா மவுண்டன் ரேஞ்சில் நடுவில் இருக்குது, அதெல்லாம் இந்த பக்கத்தில் வர முடியாதெல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் யூ கேன் ட்ரை அவுட் கோதாவரி காவிரி இணைப்பு. இந்த கோதாவரி காவிரி இணைப்பு ஒரு பெரிய இந்தியாவிலே பெரிய இணைப்பு அதாக தான் இருக்கும். கோதாவரி ஆறு மகாராஷ்டிராவில் தொடங்கி கர்நாடகா போயிட்டு அப்புறம் தெலுங்கானா அதில் போய் கடலில் முடியுது. இதுக்கு ஒரு நீர் ஆதாரங்கள் ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது சப்ளை பண்ணுது தண்ணி. கோதாவரியில் என்ன ஆண்டுதோறும் 3000 டிஎம்சி தண்ணி கோதாவரியில் போகுது. அதில் 1200 டிஎம்சி கடலில் கலக்குது. யூஸ் பண்ணல, விவசாயிகள் யூஸ் பண்ணல. இந்த ஸ்கீம் என்னென்னா கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணையாறுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் காவிரி இணைக்கிறது. இது 4மே இணைச்சிட்டோன்னா இட் வில் பி வின் ஃபார் தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கும் வில் பி வின். இல்லை என்னென்னா, நான் இது சம்மந்தமாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நான் பல முறை பேசியிருக்கேன். ஒரு முறை we had a 15-20 minutes discussion only on this issue. நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் அப்போ சொன்னார், பேட்டா எனக்கு பண்ணணும் தான் இது, பட் ப்ராப்ளம் இங்கிலீஷில் பேசுனேன். எனக்கு பிரச்சனை என்னென்னா இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கட்சி இருக்குது, இவங்களை எல்லாரையும் நான் ஒருங்கிணைச்சு பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு. ஆனால் இது பண்ணணும். ஏன்னா நான் குஜராத் சிஎம்மாக இருந்தப்போ நர்மதா ஸ்கீம்னு ஒன்று இருக்காங்க. நர்மதா ஆற்றுலேருந்து மகாராஷ்டிராவில் வர மத்திய பிரதேஷில் வர தண்ணி நர்மதா நதியில் அங்கே அந்த தண்ணி குஜராத்துக்கு எடுத்து போனார்.
கட்ச் ரீஜன் வந்து ரொம்ப வறண்டு போன ரீஜன் அது குஜராத்தில். அங்கே வந்து இவர் அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, கன்ஃபியூஷன், அங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் மூலமாக போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஏரியாவில். ப்ளஸ் தண்ணி வருது, சபர்மதி ஆற்றுல தண்ணி வருது, இதெல்லாம் போய் அதை சொல்லியிருந்தார். அதை பற்றி சொல்லியிருந்தார் பண்ணோன்னு. அப்போ சொன்னார் கர்நாடகாவில், அப்போது நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில் வந்து அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. மகாராஷ்டிராவில் வந்து இட் வாஸ் அப்போ ஐ திங்க் உத்தவ் தாக்கரே சம்திங் அது மாதிரி இருந்தது. மத்திய பிரதேஷில் வந்து மாறி மாறி காங்கிரஸும் பிஜேபி வந்துச்சு. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் இருந்தது. ஒரிசாவில் நவீன் பட்நாயக் இருந்தார். தெலுங்கானான்னு கேஆர்எஸ் டிஆர் சந்திரசேகர் ராவ் இருந்தார். ஆந்திராவில் ஜெகன். ஸோ இட் வாஸ் காம்பினேஷன். அண்ட் இதெல்லாம் கிட்ட பேசி பண்ணி இவங்க ஒன்று பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க, இல்லாட்டி இது எங்களுக்கு பாதிப்பு வரும், எங்களுக்கு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னென்னா கோதாவரியிலேருந்து அதுக்கு அங்கே எடுத்துகிட்டு வந்தால் கனெக்ட் பண்ணால் தெலுங்கானாவுக்கு 500 TMC யூஸ் ஆகும், ஆந்திராவுக்கு 500 TMC யூஸ் ஆகும், தமிழ்நாட்டுக்கு 200 TMC. கர்நாடகா நமக்கு காவிரியில் கொடுக்கறத விட கோதாவரியில் நமக்கு 200 TMC வந்துச்சுன்னா இட் டூ வண்டர்ஸ் டு தமிழ்நாடு. எப்படியாவது இது கொண்டு வந்து ஒரு கன்சென்சஸ், அட்லீஸ்ட் ஒரு கனவு, இதை எல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டு வரணும்னு எண்ணம். இது பேசி போட்டு கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகாவது இந்த கனவு நினைவாகும். தட் வி ஹாவ் டு டூ தட். அது அண்ட் இங்கே நான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறது காவிரி குண்டார் ஸ்கீம் சொன்னேன், அதுவே இணைக்கிறது தான். காவிரியில் இணைக்கிச்சு, வெள்ளாறு வட வெள்ளாறு இணைக்கிச்சு, வைகை ஆற்று இணைச்சி குண்டார் இணைக்கிறது. ஸோ இட்ஸ் இஸ் அ ஸ்கீம். இப்போ இது இருக்குது, தாமிரபரணி ஆறு இருக்குது. தாமிரபரணி ஆறு, நம்பியார், கருமேனியாறு, பச்சையாறு, எலுமிச்சியாறு, கோரையாறுன்னு ஒரு 6 ஆறு இருக்குது அங்கே. அது எல்லாமே இணைக்கணும். ஏன்னா சிலது தாமிரபரணியில் வந்து கடலுக்கு போயிட்டுருக்கு, தண்ணி வீணாக போயிட்டுருக்கு. அதில் தாமிரபரணி வந்து ஒன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி இதில் ஒன்று இருக்குது. இன்னொரு தாமிரபரணி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் போகிற தாமிரபரணி ஒன்று இருக்குது. அது ஒரு பிரான்ச்சு. அது கடலில் அப்படியே தண்ணி, அவ்வளோ தண்ணி வீணாக கடலில் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தேவையில்லை, அங்கே யூஸ் இல்லை, தேவையில்லை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இணைச்சி அதில் பண்ணுறது தான். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம முதல்ல இந்த ஸ்கீம்லாம் இணைக்கணும். இன்னொன்று பாலாறு தென்பெண்ணையாறு இணைக்கிற ஸ்கீம். ஒரு 15 days முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்போது நான் பாலாத்தை தாண்டி, என் வீட்டிலேருந்து பாலாத்தை தாண்டி நான் போகிறேன். பாலாத்தில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. சின்ன சின்ன குளமாக இருக்கும், பிரிட்ஜு மேலே போகிற குளம் கூட கிடையாது, போன் ட்ரை. இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு 15-20 days. அதே நாளில் தென்பெண்ணையில் வெள்ளம் போயிட்டுருக்கு. வெள்ள அபாயம் வந்து அங்கே கிருஷ்ணகிரி கலெக்டர் சொல்கிற வெள்ள அபாயம்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த காவேரியும் தென்பெண்ணை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். இங்கே கீழே வரப்போ மேலே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அங்கே வேறு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கேஆர்எஸ் டேமு, கிழவரப்பள்ளி டேமு, கேஆர்எஸ் டேமு, அப்புறம் இங்கே இது வருது, அது கேஆர்பி டேம்லேருந்து அப்படியே வருது. தென்பெண்ணை பாலார் வந்து அங்கேருந்து கொல்லிமலையிலேருந்து கர்நாடகாவில் போயிட்டு இது வருது, குப்பம் வழியாக ஆந்திரா வழியாக நமக்கு தமிழ்நாடு வந்து வேலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் போய் உள்ளே போகும். இதில் என்னென்னா தென்பெண்ணையும் பாலாத்துலேயும் இணைக்கிற திட்டம் ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங். அது இணைச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ தண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். தென்பெண்ணை செய்யார்னு ஒன்றா இருக்காங்க. தென்பெண்ணையும் செய்யார் நினச்சிட்டு செய்யார் இஸ் கோயிங் இன் டு பாலார். பாலார் தான் முடியுது. ஸோ அந்த தண்ணி அப்படியே வீணாக்காது. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோமே தென்பெண்ணையில் இவ்வளோ வெள்ளம் வந்து இவ்வளோ உயிர் சேதம், பொருள் சேதம்லாம் வந்துச்சு. சாத்தனூர் டேம் திடீர்னு ராத்திரியில் திறந்து விட்டாங்கன்னு. இதெல்லாம் இன்றைக்கி போக போக குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ளே அ மேஜர் ரோல் in displacing people. We'll have climate refugees. Actually climate refugees வந்து நம்ம இன்னைக்கு மட்டும் என்னவா, இன்னைக்கு climate refugees யாரு? சென்னையில் வந்து ஊரில் விவசாயம், நீங்கள் சொல்லுங்கள் திருத்தட்டு விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் தண்ணி இல்லைன்னா நான் சென்னைக்கு போகிறேன். யூ ஆர் climate refugees. தொழில் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஆதாரம் இல்லை, நீர் ஆதாரம் இல்லை. நான் ஓனர், 5 ஏக்கர் ஓனர், தண்ணி இல்லை, நான் போய் எங்கேயோ வேலை செய்கிறேன். ஆனாலும் எனக்கு தண்ணி இருந்ததுன்னா நான் அங்கே திரும்பி போவேன், திரும்பி போக வைக்கலாம். அவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு பி ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஸ்கீம்ஸ். எனக்கு என்ன வருத்தம்னா இவ்வளோ பேர் 60 வருஷமாக ஆண்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு தெரியும். எனக்கு வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் பண்ணணும். இப்போ மைக்ரேஷன் எல்லாம் வந்துடுச்சு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா தமிழ்நாடு.
55% அர்பன் பாப்புலேஷன். இது நான் பெருமையாக நினச்சிக்கல. இது பெருமை கிடையாது. இது தமிழ்நாடுடைய ஃபெயிலியர். தமிழ்நாடு ஒரு கவர்மெண்டோடைய ஃபெயிலியர். இது என்ன அர்பனைஸ் ஸ்டேட்னா என்ன? கிராமத்தில் வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை. அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்துடுறாங்க, நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நகரத்துலேருந்து திரும்ப கிராமங்களை நோக்கி ரிவர்ஸ் மைக்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பண்ணுங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1,00,000 கோடி ஒன்லி இரிகேஷனில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்ரி இயர் 20,000 crores 25,000 crores ஒவ்வொரு வருஷமும் வாங்க. நீங்கள் வேர்ல்ட் பேங்க் வந்து என்னன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக தே ஹேவ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். யூ கிவ் அ ப்ராஜெக்ட் டு தெம். அவங்க தயாராக இருக்காங்க கொடுக்குறது. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், என்னென்ன நிறைய பேங்க் வந்திருக்கு. அதில் இவங்க எல்லாமே தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். கெட் இட் அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணு, நல்லா பண்ணு, நேர்மையாக பண்ணணும். ஆல் தட் அதுதான் பண்ணணும். ஸோ இந்த செக் டேம்ஸோ இந்த ஸ்கீம்ஸு இன்டர்லிங்கிங் எல்லாம் போட்டு வி ஹாவ் டு டூ இன்வெஸ்ட் ஆன் தட். அதுதான் ஒரு அரசினுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த என்னது ஸ்மார்ட் சிட்டி, ஐடி சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, சேட்டலைட் சிட்டி, அந்த சிட்டிலாம் முதல்ல இதில் காசை போடுங்க. கிரேட். ஸோ இந்த விவசாயத்துலேருந்து அப்படியே அனதர் சைட் ஆஃப் த காயின்ங்கிற மாதிரி நம்ம இந்த பாட்காஸ்டோட தொடக்கத்திலேயே சொன்னது வந்து என்னென்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அது சார்ந்த முன்னெடுப்புகள், அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சமீபத்தில் நீங்கள் ஒரு பேட்டி அல்லது உங்களுடைய அறிக்கையில் கூட பார்த்தேன். என்னென்னா, அதாவது எம்ஜிஆர் செய்யாததை, கலைஞர் செய்யாததை, ஜெயலலிதா செய்யாததை ஜோசப் விஜய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது நீங்கள் யோசிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்ன வார்த்தைகளுடைய அந்த எமோஷனலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த 10.5% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட பொழுது நீங்கள் அலைபேசியில் வந்து நீங்கள் பேசும்போது அது வந்து அன்னைக்கு எல்லாராலும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, அன்புமணி என்னும் பொழுது மட்டுமே அதிகமாக விமர்சனங்களுக்கும் உங்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷர்லையும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எகெயின் எந்த வகையில் இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூவாக நீங்கள் பார்க்குறீங்க? அது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்து இது தொடர்பான கேள்வி. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மைய கொள்கையே சமூக நீதி தான். சமூக நீதி அடிப்படையில் தான் கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் வந்தது வந்து 1980. அப்போ சங்கத்தை தொடங்கிய நேரத்தில் அப்போ வந்து முதல் மாநாடு 46 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதல் தீர்மானம். இந்த தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அந்த எமோஷன்ஸ் தான். இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்களை ஒரு முறை இல்லை பல முறை சந்தித்தார். அதற்கப்புறம் இடையில வந்து பிசி அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்தார் 1.5 வருஷம், அவரையும் சந்திச்சார். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பல முறை சந்திச்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை இல்லை பல முறை சந்திச்சார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்திச்சார். இத்தனை பேரும் அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், சட்டம் இருந்தும் இதை அறிவிக்கலை. சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு அறிவிக்கலை. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா, மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் சமூக நீதி அடிப்படையிலே கட்சியை தொடங்கினாங்க. தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் சமூக நீதி பேசினவங்க ஒன்றுமே அறிவிக்கலை. இத்தனை பேர் கேட்டோம், தேவைகள் இருந்தோம். சும்மா அறிவிக்கிறதுனா சும்மா நான் பிளைண்டாக நான் அறிவிக்கணும்னு சொல்லலை. தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அது என்ன தேவைகள்? ஒன்று, இப்போ இருக்கின்ற கணக்கெடுப்பு 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு. 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை வச்சு தான் நீங்கள் ரிசர்வேஷனே நீங்கள் கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவில் இந்த கணக்கெடுப்பு வச்சு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக கொடுக்குறாங்க. இந்த கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சுன்னா, தமிழ்நாடு என்பது சமூக நீதி அடிப்படையில் உருவாகின ஒரு மாநிலமாக நான் பார்க்குறேன். நான் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1921 நீதி கட்சி வந்தாங்க. நீதி கட்சியில் அப்போ பனகல் மன்னர் அவர் வந்து ஒரு ஜிஓ கொண்டு வந்தார், தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு.
ஆனால் அது நடைமுறைப்படுத்தலை. 1927 நம்ம அப்போ நீதி கட்சியில் சுப்பராயன் அவர்கள் அவர் தலைமையில் அது 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அப்படி நடக்கல. அப்போ சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி வெள்ளைக்காரங்க காலத்தில் தான் நடந்தது. அது வெள்ளையர்கள் ஏன் இது கொண்டு வந்தாங்க? அவங்க பார்த்தாங்க 1870களில் அவங்க பார்த்தது என்னன்னா, தமிழ்நாடுன்னு அவங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன அது ஒரு சமுதாயம் மட்டும்தான் எல்லா வேலைகளிலும் வருது, பிராமணர்கள் மட்டும்தான் எல்லா வேலைகளும் எடுத்துக்கிறாங்க. 95 விழுக்காடு வேலைகள் அவங்க சர்வே பண்ணாங்க. ஏதோ ஒரு வேலையை சர்வே பண்ண பார்த்தா 95% ஆஃப் த ஜாப்ஸ் பிராமணர்கள். மீதி இருக்கிற 5% அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க. அங்கே தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களோ மிகவும் பிற்பட்ட மக்களோ அதெல்லாம் யாருமே ஒரு வேலை கூட இல்லை. அப்போ தான் யோசிச்சு பார்த்தா இது நமக்கு கணக்கெடுப்பு நடத்தி இதுக்கு ஒரு நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க 1972 ஆரம்பித்தாங்க. பட் அது சரியாக எடுக்கலை. 1872. அப்புறம் தான் 1881 அவங்க முறையாக எடுத்தாங்க, ஓரளவுக்கு எடுத்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷமாக எடுக்கிறாங்க. சென்சஸ் ப்ளஸ் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் 1891, 1901, 1911, 1922, 1931. 1921, 1931. ஸோ கடைசியாக 1931 தான் எடுக்கிறாங்க, காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் 1941 பார்த்தோன்னா வேர்ல்டு வார் 2. அப்புறம் 1940s நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 41 எடுக்கலை, 47 அவங்க வெளியில் போயிடுறாங்க. 51 நேரு பிரதமர் இருந்தப்பறம் அவருக்கு அது எடுக்கிறது விருப்பம் இல்லை, அது நிறுத்திட்டார், வேண்டான்னு சொல்லிட்டார் அவர். அது வேற காரணங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போது ஒவ்வொரு கிட்டத்தட்ட கடைசியாக எடுத்து 1931 கணக்கெடுப்பு. அப்போ என்னென்னா சென்னை மாகாணம்னு இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னை மாகாணம்னா ஹைதராபாடுக்கு தெற்க நிசாம் அவர் ஹைதராபாத் ரூல் பண்ணார். அவர் தெற்க மைசூர் மகாராஜா அவர் பகுதி மைசூர் ஏரியா இல்லாமல், ட்ரவாங்கோர் மகாராஜா கேரளாவில் திருவாண்டத்தில் அவர் ஏரியா இல்லாமல் மற்ற எல்லாமே சென்னை மாகாணம். இதுதான் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அப்போது இந்தியாவுடைய மக்கள் தொகை ஐ திங்க் 32 கோடின்னு நினைக்கிறேன். அப்போ சென்னை மாகாணமுடைய மக்கள் தொகை ஐ திங்க் 3 கோடின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டைமில். அப்போ எடுத்தாங்க கணக்கெடுப்பு. இதில் சரியான முறையில் எடுக்கலை. சில கம்யூனிட்டி சேர்த்துக்கல, சிலது கம்மி பண்ணிட்டாங்க, சிலது அவங்க சரியாக எடுக்கல. அப்போது இதெல்லாம் அப்புறம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் யாருமே அப்புறம் எடுக்கல. ஒன்லி சென்சஸ் மட்டும் எடுத்தாங்க. பாப்புலேஷன் சென்சஸ் மட்டும் ஒவ்வொரு 10 வருஷம் எடுத்தாங்க. 51, 61, 71, 81, 91, 2001, 2011, 2021 தான் கரோனா வந்துடுச்சு. ஸோ இது கரோனாக்கு அப்புறம் இன்னும் இந்த எடுக்கல, சென்சஸ் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கல. கம்மிங் பேக் டு நான் சொல்கிறது ரிசர்வேஷன். 1927 100% ரிசர்வேஷன். 100% ரிசர்வேஷன்னா எப்படி பண்ணாங்கன்னா, பிராமணர்கள் 16%, நான் பிராமணர்கள் 17%, கிறிஸ்துவர்கள், அப்புறம் ஆங்கிலோ இண்டியன், அப்புறம் எஸ்சி, இப்படிலாம் 100 வேலைகளை பிரிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பிரித்து 100% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. 1935 என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. 1935 வந்துச்சு. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, நமக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. 47 வெள்ளைக்காரங்களும் போயிட்டாங்க. 1950 செண்பகம் துரைசாமின்னு நீதிமன்றம் போயிட்டு, உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு இருக்கிற இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்புறம் 1951 பெரியார் அவர்கள், ஆணைமுத்து ஐயா எல்லாமே இது மாதிரிலாம் போய் பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணி அழுத்தம், அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது. அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு தான் நேரு அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், இதை இடஒதுக்கீடை மறுபடியும் கொண்டு வந்தது. அது 51 கொண்டு வரார். 51 மறுபடியும் தமிழ்நாடுக்கு, சென்னை மாகாணத்துக்கு, அப்போது தமிழ்நாடுன்னு வரல, தமிழ்நாடு வந்தது 1967 தான் வந்தது. சென்னை மாகாணத்துக்கு முதல் இடஒதுக்கீடுன்னு 40% இடஒதுக்கீடு அப்போ தான் கொடுக்குறாங்க. 51 கிடைக்குது. 53 அது 41% உயர்த்துறாங்க. அப்போ தான் காமராஜ் 53 வராரு. 56 தான் மொழிவாரி மாநிலமாக பிரியுது. அப்போ தான் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளான்னு அப்படி பிரியுது. அப்போ தான் பிரியுது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் காலத்தில் 1971
இது வந்து 49% உயர்த்துறாங்க, ரிசர்வேஷன் உயர்த்துறாங்க. ஏன் 49%னா 1962-63 வந்து கர்நாடகாவில் வந்து 70-72% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து பாலாஜின்னு ஒருத்தர் போய் கேஸ் போட்டார், கர்நாடகா ஹைகோர்ட்டில் போட்டார், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அப்போது ஒரு 3 நீதிபதிகள் நினைக்கிறாரு, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கூட கிடையாது, ஐ மே பி மிஸ்டேக்கன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் ரிசர்வேஷன் வந்து 50% மேலே கொண்டு வரக்கூடாது. ஸோ பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, அங்கே ஒரு தீர்ப்பு 1963 வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி கலைஞர் என்ன பண்ணிட்டார், 49% கொடுத்தார் 1970. அப்புறம் எம்ஜிஆர் அவர் வந்தார் 1977 ஆட்சிக்கு வந்தார். வந்தப்புறம் சில ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு செயல்களில் ஃபார்வர்ட்லாம் கொண்டு போகணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்ன உடனே இது பொருளாதார ரீதியில் எக்கனாமிக் இதில் கொண்டு வரப்போ 80 என்ன பண்ணிட்டார், எம்ஜிஆர் வந்து எம்பி எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஸோ அப்போ தென் ஹி ரிவர்ஸ் ஹிஸ் ஓன் கான்செப்ட். அப்புறம் 80 என்ன பண்ணுறார் எம்ஜிஆர், அதை வந்து 68% கொண்டு வர உயர்த்துறார். 49லேருந்து 68 உயர்த்துறார் எம்ஜிஆர் அவர். அப்புறம் கலைஞர் என்ன பண்ணுறாரு, 1990 அந்த 68 69 கொண்டு வரார். 1% எஸ்டிக்கு தனியாக கொண்டு வரார். 1989 என்னன்னா பிசி 50% வந்து 30% பிசி, 20% எம்பிசி வருது. ஸோ 69% எப்படின்னா 30 வந்து பிசி இருந்தது, 20 வந்து எம்பிசி இருந்தது, 18% எஸ்சி இருந்தது, 1% எஸ்டி. தென் 2008 கலைஞர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஜனார்தன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி பண்ணுறாரு, அருந்ததியர்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு 3 விழுக்காடு, எஸ்சியில் 18% உள் ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு. அருந்ததியர்களுக்கு வந்து ஸ்பெஷல் உள் ஒதுக்கீடு ப்ளஸ் மீதி இருக்கிற 15% அருந்ததியர்களுக்கு போட்டிடலாம். அது வந்து அவங்க நியாயமானது தான் அது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க, அருந்ததிகள் இருக்கிறாங்க. 2009 இஸ்லாமியர்களுக்கு ஆக்சுவலி சிறுபான்மையர் தான் கொண்டு வந்தார். 3.5 அவுட் ஆஃப் 30% 3.5 சிறுபான்மையர் மக்களுக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கல. அது வந்து அவங்க பட்டாங்க, நாங்கள் வந்து இதில் குறுகிய வட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பலை, நாங்கள் வந்து முதல்ல அதில் பெரிய பிசியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவங்களாம் சொல்லி எதிர்த்ததுனால இஸ்லாமியர்கள் மட்டும் 3.5% ரிசர்வேஷன், 26.5 பிசி, இஸ்லாமியர்கள் 3.5. ஸோ இதுதான் இது வந்து ரிசர்வேஷனுடைய வரலாறு. இது வந்துருக்கு இல்லை. இதில் என்ன இடையில என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சு, ஏன் இதில் வந்துச்சுன்னா 1990 மண்டல் கமிஷன் வந்துச்சு, விபி சிங் கொண்டு வந்தார். மண்டல் கமிஷனில் வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கொண்டு வந்தார் 27% ரிசர்வேஷன். ஏன் 27%னா ஏற்கனவே வந்து மத்தியில் வந்து எஸ்சி, மத்தியில் வந்து பட்டியலின மக்கள் எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, 22.5% ரிசர்வேஷன். ஸோ மீதி இருக்கிற 27.5% ரிசர்வேஷன்னா 27 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பாலாஜி சுப்ரீம் கோர்ட் ஸ்லாப் இருக்குன்னு சொல்லிட்டு 27% ரிசர்வேஷன் மண்டல் கமிஷனில் 1990 கொண்டு வந்தார் விபி சிங். இதை எதிர்த்து நிறையா போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் வந்துச்சு. அப்புறம் இந்திரா சாணி கேஸ்ன்னு சொல்லிட்டு, இந்திரா சாணி பாய் வர்சஸ் இந்திரா சாணின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. 1992 கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 13 ஜட்ஜஸ் பெஞ்ச், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மண்டல் கமிஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் 50% ரிசர்வேஷனுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலாஜி வர்சஸ் கர்நாடகா அப்போல் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுற அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ நமக்கு 69% நம்ம வச்சுருக்கிறோம் தமிழ்நாட்டில், அதுக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஜெயலலிதா அம்மா தான் இருக்கிறாங்க அந்த டைமில். அவங்க என்ன பண்ணுறாங்க, நரசிம்மராவ் மத்தியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு குட் புக்ஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய 69% ரிசர்வேஷன் சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை கான்ஸ்டியூஷனில் இருக்கிற 9th ஷெட்யூல்னு இருக்குது, 9வது அட்டவணை அரசியல் சாதனை, அதில் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1993-94 வருது. இது பெரிய விஷயம், யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேட்டுக்காக மத்தியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு 2/3 மெஜாரிட்டி வரணும், லோக்சபா ராஜ்யசபாவில் வரணும், கூட்டணியும் இல்லை. ஆனாலும் அப்போ நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வராரு, ஜெயலலிதா அந்த அம்மா அவங்களுக்கு கொண்டு வர வச்சுருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வந்து தான் 9th ஷெட்யூலில் ப்ரொடெக்ட் ஆகுது நம்மளுடைய 16% ரிசர்வேஷன். அப்படி ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா இந்நேரம் முடிஞ்சு போயிருக்கோம். 9th ஷெட்யூல் என்னன்னா, ஜுடிஷியரி வந்து கான் இன்டர்ஃபியர் இன் தி 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆனால் 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, எஸ் வி கேன் இன்டர்ஃபியர் இன் டு தி 9th ஷெட்யூல்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நிறையா நீங்கள் 9th ஷெட்யூல் மாட்டி எல்லாத்தையும் 9th ஷெட்யூலில் கொண்டு வரீங்க. ஸோ வி கேன் ரிவ்யூ 9th ஷெட்யூல்னு சொன்ன உடனே
நிறைய கேஸ் போடுறாங்க. இது சம்பந்தமா 1992லேயே நம்ம 69% ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொன்னோன்னா அப்புறம் மறுபடியும் கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் 2007ல் கேஸ் வந்து 2010ல் ஜஸ்டிஸ் கபாடியான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். தமிழ்நாட்டில் we will accept 69% ரிசர்வேஷன், ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69% ரிசர்வேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. தமிழ்நாடு 69% வந்து எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி மைனாரிட்டிஸ் இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா நாங்கள் we will cancel. அப்புறம் என்ன பண்ணிட்டார், ஜனார்தன் தான் இருந்தார். இப்போ ஜனார்தன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தார், ஜஸ்டிஸ் ஜனார்தன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அம்பாசங்கர் கமிஷன் ரெக்கமெண்டேஷனோ சட்டநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன், சட்டநாதன் 6970 அவர் கலைஞராக நியமிக்கப்பட்டார். அம்பாசங்கர் வந்து 1982, 83, 84 எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டார். ரெண்டு பேருமே இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறக்குள்ள ஜஸ்டிஸ் கபாடியா ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் ஏதோ சொல்லி அப்படியே ஓட்டிட்டாங்க, கணக்கெடுப்பு நடத்தாமல் ஓட்டிட்டாங்க. இந்த அப்புறம் கேஸ்லாம் அப்படியே நிலுவையில், மெயின் கேஸ் நிலுவையில் இருக்குது. ரெண்டாவது அதில் 2-3 கேஸ் கேட்டாங்க, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு கேட்டாங்க. கிடைக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்தது. 50%க்கு மேலே அந்த 19% சீட்ஸ் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கொடுத்துட்டு வந்தாங்க. டில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதெல்லாம் எனக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஐ திங்க் 2017-18 சொன்னாங்க. பட் இந்த 2-3 பேர் கேஸ் போட்டாங்க, எம்பிபிஎஸ் கேஸ் போட்டாங்க. 2 மாதத்துக்கு முன்பு அந்த கேஸ் முடிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில். என்னன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ்லாம் படித்து முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த கேஸ் வைக்கிறது இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் மெயின் கேஸ் இருக்குது, 69% ஏன் கொடுத்தீங்கன்னு கேஸ் இருக்குது. இது என்னைக்கு வேணால் வரலாம். இது வந்துச்சுன்னா யூ நீட் டேட்டா டு ஜஸ்டிஃபை தட் 16. ஏன்னா இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் 50%க்கு மேலே இல்லை. திஸ் இஸ் ஒன் ரீசன். சரி, இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ வந்து ஓவராலாக இந்த எப்படி நம்ம 1921, 27 இருந்து ஆல்மோஸ்ட் 100 ஆண்டு கால இடஒதுக்கீடோட டைம்லைன் கொடுத்துட்டீங்க. நான் இன்னும் சில கேள்விகள் வைக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. முதல்ல இன்னைக்கு பொதுவான ஒரு சமூக பார்வையில் ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பற்றின ஒரு அபிப்பிராயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜாதினாலே அது ஒரு கெட்ட வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தை. ஜாதியை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு ஜாதிய மனப்பான்மையை தூக்கி பிடிக்கிறது, இப்படியான ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வரலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அதான் ரூட். முதல்ல ஜாதி அப்படிங்கிறது ஏன் அவசியம், அல்லது ஜாதி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஒரு சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அல்லது சோஷியலி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனுக்கு அவசியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜாதி என்பது இது பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கு, இதுக்கு பிறகும் இருக்கும். எவ்வளோ அதை பற்றி பேசினாலும் அது போகிறது கிடையாது. எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் ஜாதி அற்ற ஒரு சமூகம் உருவாகணும்னு தான் எங்களுடைய எண்ணமும். அது எப்படி உருவாகும்னா, ஜாதியை வைத்து கடந்த காலத்தில் வேற்றுமைகளை உருவாக்கிய இந்த சமூகம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடு ஜாதி, அப்படி வேற்றுமைகள் ஜாதியை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு இது எப்போ ஒழியுமோ, எப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும்னா, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சாதிகள் என்னைக்கு உயர்ந்த சாதி நிலைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும். இது நம்ம பேசுறதுனால தீராது. சும்மா கொண்டு வர இப்படி பேசி ஜாதி சினிமா பார்த்து தான் தீராது. சினிமாவில் ஏதோ 2 காட்சிகள் வந்ததுன்னா தீராது. அவங்க படிக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்க பொருளாதார முன்னேற்றம் அடையணும், அவங்க முன்னுக்கு வரணும். அதுக்கு என்னென்ன வழிவகைகள்? ஒரு வழி இடஒதுக்கீடு. ஒன் சொல்யூஷன் தான், நாட் தி சொல்யூஷன், ஜஸ்ட் ஒன் சொல்யூஷன். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தை ஏற்றுக்கிறோம். குடும்பத்தை சுற்றி இருக்கிற வம்சம், அதை ஏற்றுக்கிறோம். வம்சத்துக்கு மேலே சுற்றி இருக்கிறது ஜாதி, அதை ஏற்றுக்க மாட்டோம். ஜாதிக்கு மேலே இருக்கிற மதத்தை ஏற்றுக்கிறோம். மதத்துக்கு மேலே இருக்கிற தமிழ் எண்ணத்தை ஏற்றுக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிற மொழியை ஏற்றுக்கிறோம். அதுக்கு இந்தியர்கள்லாம் ஏற்றுக்கிறோம். எல்லா வட்டமும் நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த ஒரு வட்டம் மட்டும்தான் ஜாதின்னு, ஒரு ஒட்டு வட்டம் மட்டும்தான் அது எது கெட்ட வார்த்தை, தப்பான வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஜாதியில் அழுத்தங்கள், வேற்றுமைகள், அடக்குமுறைகளை அழிக்கணும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. ஜாதினால உருவாகினது இது.
அதே வேளையில ஜாதினால எத்தனையோ நன்மைகளும் நல்லது விஷயங்கள் இருக்கு. நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உணவு பழக்கங்கள், திருமண வழக்கங்கள், நம்ம ஒரு பாரம்பரியம் எல்லாமே இந்த அடிப்படையில இருக்கு. நம்மளுடைய இசை எவ்வளோ இருக்குது, அதில் நல்ல விஷயம் எவ்வளோ இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜாதி சொல்லியே கெட்ட வார்த்தை சொல்லியே. ஆனா அவங்க சொன்ன காரணம் வந்து அடக்குமுறைகளை பத்தி சொன்னாங்க. அது நிச்சயமா அழிக்கப்படணும், ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி எப்படி அழிக்கணும்? அப்படி அடக்குமுறைகள் 300, 500, 1000 ஆண்டுகள் அடக்குமுறை செய்யப்பட்ட சமுதாயங்கள் ஜாதி அடிப்பில் அவங்க கல்வியில வரணும், மேலே வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சமநிலையில வரணும். அதுதான் சமூக நீதி. அடையணும்னா இடஒதுக்கீடு, சமூக திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள். இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு சொல்றது வந்து அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரியணும். 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடைக்குது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு யாரெல்லாம் பயன்பெற்றிருக்காங்க, யாரெல்லாம் பயன் பெறல, யார் டிசர்விங், அவங்க எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது தெரிய முடியும். தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்க திட்டங்கள் வகுக்கலாம். அவங்களுக்கும் தனியா நீங்க இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், கல்வி கடன் சொல்லலாம், விவசாயத்துக்கு நிலம் கொடுக்கலாம், பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம், குடிநீர் கொடுக்கலாம், அவங்களுக்கு வழங்கலாம். குடிநீர் கொடுக்கறதும் சமூக நீதி தான். வீட்டில் குழாயில தண்ணி வர்றதும் சமூக நீதி தான். ஸோ இது எல்லாமே கணக்கெடுப்பு இன்றைய நிலையை தெரிஞ்சுக்கணும். அதனால இது ஏதோ ஜாதின்னு சொல்லிட்டு இன்னொன்று, அதனாலதான் ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வருது. இவ்வளோ காலமா அடக்குமுறை பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டா உடனே சரியா போயிடுமா? அப்போ கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் டிசர்விங்? இப்போ ரிசர்வேஷன்ல சில பேர் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, வசதிகளா இருப்பாங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன்னால இடத்த பிடிங்குவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அதே ரிசர்வேஷன்ல அவங்க போட்டி போட முடியாது. ஸோ நீ யாருக்கு கிடைக்கல, அதுல அவங்க கிராமத்தில் கிடைக்கல, அவங்களுக்கு நீங்க உள்ஒதுக்கீடு, தனி ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. நாட் ஒன்லி ஃபார் ரிசர்வேஷன், பட் வீடு கட்டி கொடுங்க, கல்வி கடன் கொடுங்க, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் அரவுண்ட் இந்தியா இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி தான் என்னன்னா, இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி இந்த ஜாதியை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஒரு தவறா இருக்கும். அதே மாதிரி ஈவன் ரிசர்வேஷனை பத்தியும் அப்படி இருக்கு. இவங்க வந்து கோட்டால படிச்சுட்டு வந்தவங்க, இவங்க கோட்டானால மேல வந்தவங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளா இருக்கட்டும், அல்லது ரிசர்வேஷன்ங்கிறது வந்து திறமையானவர்களை வடிகட்டிடும், திறமையானவர்களுடைய வாய்ப்பை திறமையற்றவர்கள் வந்து ரிசர்வேஷன் மூலமா தட்டி பறிக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இதை நீங்க இன்னொரு கண்ணோட்டத்தில் நான் பண்றேன். இப்போ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சேர்ந்தேன். நான் ஓப்பன் காம்படிஷன்ல தான் சேர்ந்தேன். ஸோ நீங்க அந்த எம்பிசி கோட்டா இருந்தது அப்போதைக்கு, ஆனால் நீங்க அதுல வரல. எம்பிசி இல்ல, அப்போ பிசி ஓகே. அப்போ எம்பிசி வரல. நான் 86ல சேர்ந்தேன். எம்பிசி வந்து 89ல தான் வந்தது. நான் பிசி நான் ஓப்பன் 232 மார்க்ஸ் எடுத்தேன். அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் எடுத்தேன். அந்த 218 சம்திங், பிசி வந்து கட் ஆஃப் 218. அப்போது என் கூட வந்து என்னன்னா பெருந்துறை மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் பில்டிங்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு 50 சீட் எம்பிபிஎஸ் ஒதுக்கிட்டாங்க. பெருந்துறை வந்து போக்குவரத்துக்காக 50 சீட்டு, அண்ட் 50 சீட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் எம்எம்சியில் கொஞ்சம், ஸ்டான்லியில் கொஞ்சம், கீழ்பாக்கு மெடிக்கலில் கொஞ்சம் கொடுத்தாங்க. எம்எம்சியில் பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பசங்க வந்தாங்க. எல்லாமே கிராமத்து பசங்க, எதுவுமே தெரியல. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையில் பீச் பார்க்குறாங்க, மெரினா பீச் பார்க்குறாங்க. ஹாஸ்டல் பசங்க எல்லாம் சுற்றி இருக்காங்க. இங்கிலீஷும் தெரியாது அந்தளவுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்களால போட்டி போட முடியல, ஒன்றும் ரொம்ப ஃபெயில் ஆகிறாங்க, ஒன்றுமே தெரியலன்னு. செகண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி தட்டு மாதிரி இருக்காங்க. தேர்ட் இயரில் அவன் தான் டாப்பர், ஃபைனல் இயரில் அவன் தான் மெடல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதில் வந்து ஷைன் ஆவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் வாய்ப்பு தான் நீங்கள் இந்த ரிசர்வேஷன். ஏன் ரிசர்வேஷன் வேணும்னா, நீங்கள் காலங்காலமாக அவங்கள அடக்கி வச்சிருக்கிறீங்க, படிக்காம அடிமையாக வச்சிருக்கீங்க. இந்த ஜாதி வச்சு தான் நீ தொழில் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த ஜாதியில் இந்த தொழில் செய்யணும், நீ இந்த ஜாதியில தான் படிக்கலாம், இந்த ஜாதியில தான் வேலை பண்ணலாம், இந்த ஜாதியில தான் வீடு வச்சுக்கலாம்.
இந்த ஜாதியிலனா அவங்களுக்கு வேலை செய்யணும்னு. அப்படி ஜாதி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தொழில் அவருடைய சமூக நிலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இது திடீர்னு 20, 30, 40 வருஷத்துல போகிறது கிடையாது. 1000 வருஷம் நீங்கள் செஞ்ச ஒரு அநீதியை சும்மா ஒரு 30, 40 வருஷத்துல பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, he will shine. அந்த வாய்ப்பு தான் இந்த முதல் கட்ட வாய்ப்பு. இது நீண்ட காலமாக வேண்டாம். 20 வருஷம், இன்னும் 10 வருஷம், 20 வருஷம். ஏன்னா இப்போ எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான் கண்டறிய வேண்டும் யாருக்கு டிசர்விங். இப்போ நீட் எக்ஸாம் எடுத்து, நீட் எக்ஸாம் ஏன் நான் வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் எகெயின்ஸ்ட். அப்சல்யூட்லி. ஓகே, இன்னைக்கு என் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இன்னைக்கு என் ஸ்டேட்மெண்ட் நீட்டை ஒழிக்கணும்னு. ஏன் வேண்டாம்? நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. நீட் ஏன் கொண்டு வந்தாங்க? நாங்கள் வந்து சீர்திருத்தம், மருத்துவ கல்வியை சீர்திருத்தம் பண்ணுவோம், மருத்துவ கல்வி வணிகமயமாக்கதை தடுத்து நிறுத்துவோம், தகுதியான மருத்துவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு கொண்டு வந்த கான்செப்ட் தான் நீட். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் நான் எதிர்த்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபைலே எழுதிட்டு முடியாது வேண்டாம்னு சொல்லி. நான் வந்ததுக்கு பிறகு தான் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. திமுக அந்த நேரத்தில் திமுகவும் காங்கிரஸும் கொண்டு வந்த கான்செப்ட் தான் நீட். ஏன் இது வேண்டான்னா, கிராமத்தில் அவன் விவசாயி மகன், டவுனில் பிஸ்னஸ் மேன் மகன், டவுனில் இருக்கிற வசதி, அப்பா வசதி, கோச்சிங் சென்டர், 5 லட்சம் 7 லட்சம் கோச்சிங் படிக்கிறாப்புல. கிராமத்தில் அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் காசு இல்லை, ஏதோ படிக்கிறான். இவன் போய் அவங்ககிட்ட போட்டி போட முடியுமா? இது வந்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது, நம்ம வந்து ஸ்டேட் சிலபஸ் இருக்குது. ஸ்டேட் சிலபஸ் சிபிஎஸ்சியும் எவ்வளோ ஒரு ஹைட், வேற கான்செப்ட் அதில் இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் எதிரான கான்செப்ட். திடீர்னு நீ ஒரு எக்ஸாம் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு பாலிசி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு நீட் தனியாக? ஏன் ஒரு காமன் எக்ஸாம்? என்ன கான்செப்ட் அதில்? ஆனால் இதே நீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிருக்க 2வது எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் எத்தனையோ பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டுங்க. எவ்வளோ பெரிய அநீதி இது. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியில் வந்துடுச்சு. வருஷம் வெளியில் வருது. இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அது சீர்திருத்தம் செய்யலை. எவ்ரி இயர் இட் இஸ் கமிங் அவுட். தெரிஞ்சது இந்த வருஷம். ரொம்ப ரொம்ப இதில் இன்னொன்று என்னென்னா, நீட்டில் ஏழை விவசாயி மகன் 580 மார்க் வாங்குறான். அவனால் எம்பிபிஎஸ் படிக்க முடியல. பணக்கார வீட்டு பையன் 120 மார்க் வாங்குறான், அவன் சேரலாம். இப்போ என்ன ஒரு நியாயம் இது? என்ன நீதி? இப்போ என்ன தகுதி? இல்லை தகுதியான மருத்துவர்கள் எப்படி வராங்க? அவனால் 5 லட்சம் கட்ட முடியல. 580 மார்க் வாங்கினவன் வந்து அவன் என்ன பண்ணுறான்? ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா 5 லட்சம் தான் ஃபீஸ். அந்த 5 லட்சம் அவனால் கட்ட முடியாது. 120 மார்க் வாங்கினவன் 25 லட்சம் கட்டணும். ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 25 லட்சம், 27 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. அவனுக்கு என்ன 1.5 கோடி கட்டுறான் அவன் படிக்கிறதுக்கு. அப்போது இதில் எப்படி நீங்கள் தகுதியான டாக்டர் கொண்டு வர? ஒன்று. 2வது, வணிகமயமாக்குதல் வந்து நீங்கள் நீட் கோச்சிங் சென்டர் வந்து 2 lakh crore பிஸ்னஸ் இயர் இன் இந்தியா. என்டையர் பிஸ்னஸ் தான் அது. 12வது மார்க்கே தேவையில்லை. அப்போ எதுக்கு 12வது படிக்கணும்? ஸோ இந்த பாலிசிஸே இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை பிள்ளைங்களுக்கு, தகுதியானவர்களுக்கு எல்லாம். அதுவும் பிஜி, நீட் பிஜி பார்த்தீங்கன்னா 0 மார்க் எடுத்தால் நீங்கள் பிஜி சீட் கொடுக்குறான். அப்போ என்ன கான்செப்ட்? 0 மார்க், நெகட்டிவ் மார்க் எடுக்கிறான், நீ சேருன்னு சொல்கிறான். ஏன்னா சீட்ஸ் வேகன்ஸாக போகுது. இன்றைய சூழலில் இது ஒரு அவசியமானது. அண்ட் ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது. ரிசர்வேஷன் ஒரு சமூக நீதிக்கு ஒரு கருவி தான். இதெல்லாம் பல கருவிகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் யார் டிசர்விங், யாருக்கு கிடைக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு. நான் சொன்னேன், 69% ரிசர்வேஷன். 2வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ தே வாண்ட் அ மாடர்ன் கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா. 95 வருஷம் வெள்ளக்காரங்காலத்தில் இருக்கிற டேட்டாலாம் தூக்கி போட்டுடுறாங்க. எங்களுக்குலாம் இதை பத்தாது, தேவையில்லை. இன்னைக்கு டேட்டா வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு பாதுகாக்கிறதோ அதிகப்படுத்துவதோ யூ நீட் நவீன தரவுகள் வேணும்னு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான் உங்களுக்கு வரும். அடுத்தது ஏன் கணக்கெடுப்பு வேணும்னா, அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தலைவர்கள்லாம் பார்த்தா என் வீட்டுக்கு வந்தார். ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 1/2 மணி நேரத்தில் 10 நிமிஷம் நான் அவர்கிட்ட சொன்ன தகவலை சொன்னேன். நான், நீங்கள் முதலமைச்சர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள்
எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தணும். நான் முதலமைச்சராக ஆகணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுவேன் நான், தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கணக்கெடுப்பு என்பது சும்மா தலையை கணக்கெடுக்கிறது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, மத்திய அரசு வந்து கணக்கெடுப்பு நடத்துறது திட்டமிட்டு இருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்னா தலையை மட்டும் எண்ணுவாங்க, இந்த கம்யூனிட்டி இந்த மதம் அப்படின்னு தலையை மட்டும் எண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் மாநில அரசு எடுக்கிறது வந்து சர்வே. மத்திய அரசு சென்சஸ் எடுக்கணும், மாநில அரசு சர்வே எடுக்கிறது வந்து துல்லியமான தரவுகளை எடுக்கலாம். இதுதான் நாளைக்கு நீதிமன்றத்தில் யூஸ் ஆகும். நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்க, இதுக்கு முன்பு நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடுனா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அந்த பாப்புலேஷனில் எவ்வளோ சமூக பின்தங்கிய நிலை சொல்லுங்கள், சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்லுங்கள், பாப்புலேஷன் சொல்லுங்கள், ரெண்டுமே சேர்த்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நியாயப்படுத்தி நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூ நீட் கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா, மாடர்ன் டேட்டா. அதுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தணும். ஸோ எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, பட்டியலின மக்கள் எடுத்துங்க, எஸ்சி எடுத்துங்க, 18% இடஒதுக்கீடு. இந்த 18%ல் பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறாங்க. அருந்ததியர்கள், ஆயுதாவர்கள், இந்த தேவேந்திர குல வேளாளர், 3 பெரிய பிரிவு இருக்காங்க. உட்பிரிவுகள் எவ்வளோன்னு பார்த்தா 76 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த உட்பிரிவில் எனக்கு தெரிஞ்ச கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 76ல் ஒரு 10 உட்பிரிவு வந்து they are taking away all the seats. ஸோ அந்த ரிசர்வேஷனுக்குள்ளார இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது. அதில் ஓகே, அதுக்குள்ளே இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? சில பேருக்கு சீட்டே கிடைக்கிறது இல்லை. சில பிரிவுகளுக்கு வந்து இது வரைக்கும் they are not benefited by any reservation. Even though they have been having reservation, I can't say enjoy. சும்மா 50 வருஷம் 60 வருஷமா ரிசர்வேஷனில் இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ. மத்திய அரசில் மோடி அவர்கள் 2017 வந்து ரோஹிணி கமிஷன் ஒன்று பண்ணார், அறிவித்தார். அவங்க ஷீ இஸ் அ ரிட்டையர்டு ஜட்ஜ். அவங்க என்ன பண்ணாங்க, ஷீ வென் த்ரூ த 27% ஓபிசி ரிசர்வேஷன் மத்தியில் இருக்குது. அதில் யார் எவ்வளோ பேர் பெனிஃபிட்னு கேட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக ஓபிசியில் மத்தியில் இருக்கிறது 2633 சமூகங்கள் இருக்குது. அதில் 1987 சமூகங்கள் வந்து மொத்தத்தில் அவங்களுக்கு பங்களிப்பு 27% ரிசர்வேஷனில் வெறும் 2.5% தான். இந்த 27% 100% ஆக்கினா அதில் வெறும் 2.5% தான் அந்த 1980 சமூகங்களுக்கு கிடைக்குது. 10 சமூகம் 25% எடுத்துக்கிச்சு, 38 சமூகம் இன்னொரு 25% எடுத்துக்குது. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 106 102 சமூகம் 25%, இன்னொரு 506 சமூகம் வந்து இன்னொரு 22%. மீதி இருக்கிற 1900 சம்திங் வந்து 2.5%. ஸோ 656 சமூகங்கள் they take away 97.5% of the OBC reservation. ஸோ இது கண்டுபிடிப்பு. இதே தான் தமிழ்நாட்டிலையும் நான் கேட்குறேன். நான் பட்டியலின மக்கள்லையும் எதற்கு எஸ்டி எடுத்துங்க, பழங்குடி மக்கள். பழங்குடி சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 36 உள் சமூகங்கள் இருக்காங்க. எஸ்டிலே 36 பேர் இருக்காங்க. 36 பேரில் 1% தான் கொடுக்குறீங்க. அதில் கிட்டத்தட்ட 6 பேர் தான் எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அது யூ ஹேவ் டு நோ தட். பிசியில் 141 சமூகங்கள் இருக்குது. அதில் யாருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல. எம்பிசியில் 115 சமூகங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே முஸ்லிம்ஸ் 7 உட்பிரிவுகள் இருக்குது. ஷியா, சுன்னி, ஒரு லப்பை, போரா எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அதுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் யூ நீட் அ கவுண்ட், லேட்டஸ்ட் கவுண்ட். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் காஸ்ட். இந்த கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு என்பது சாதி பிரச்சனை கிடையாது, கட்சி பிரச்சனை கிடையாது. இட் இஸ் தமிழ்நாடு வளர்ச்சி பிரச்சனை. நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் எவ்வளோ மீனவர்கள் இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்களா, யார் படிக்கலை, யாருக்கு தொழில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள்
மைக்ரோ லெவலில் யூ கேன் டூ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கடன் கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எல்லோருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப். அப்சல்யூட்லி ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன், என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் கிளீனா 8 கோடி மக்களுடைய ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி இவங்களுக்குலாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, இவங்கெல்லாம் பணக்காரன், இவங்க தான் ஏழை, இவங்களுக்கு வீடு இல்லை, இவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் இல்லை, இவங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, இவங்க குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, முதல் பட்டதாரிகள், பெண்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, படிப்பை பாதியில் நிறுத்திட்டாங்க, தொழில் இல்லை, தனியார் வேலையில் இருக்காங்க, அரசு வேலையில் இருக்காங்க, வீட்டில் சைக்கிள் வச்சிருக்கிறாங்க, கூலி தொழில் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு 70-80 கேள்விகள் கேட்டு டேட்டாவில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அடுத்த 20, 30, 40 வருஷம் பட்டன் டாட்னா கிளீனாக டேட்டா வந்துடும். ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு இதை வச்சு தான் யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பீகாரில் இது நடத்தி முடிச்சாங்க. ரீசெண்டாக 3 years பேக் நடத்திட்டாங்க. நடத்தி முடிச்சு தே ஃபவுண்டட் தட் 97 lakh ஃபேமிலிஸ் இன் பீகார், அவங்களுக்கு வந்து மாதம் வருமானம் வந்து 6,000 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்குன்னு. எவ்வளோ பெரிய ஒரு கிளாரிங். 97 lakh ஃபேமிலிஸ், நாட் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ். என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி செஞ்சு தொழிலுக்காக, சுய தொழிலுக்காக கொடுத்தாங்க. 67 lakh ஃபேமிலிஸ் வந்து பீகாரில் they didn't have a house of their own. சொந்த வீடுகள், வாடகை வீட்டில் இருக்காங்க, சொல்லு அவங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இதுதான் கவுண்ட்ல வரும். சும்மா போய் ஜாதி, இந்த ஜாதி அதிகமாக இருக்குதா, இந்த ஜாதி அதிகமாக இருக்கான்னா அது வந்து அரசியல் கண்ணோட்டத்தில் கடந்த ஆட்சியில் பார்த்தாங்க. ஓஹோ, இந்த ஜாதி அதிகமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணும்டா, இந்த ஜாதி வந்து இவங்க அதிகமாக மாவட்ட செயலர் கேட்பாங்கடா, இந்த ஜாதி அதிகமாக இவங்களுக்கு எம்எல்ஏ அதிகமாக கேட்பாங்க, அவங்க கண்ணோட்டம் அது. எங்களுடைய கண்ணோட்டம் அதிகமாக கீழே அடிமட்டத்தில் இருக்கின்ற அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்த மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்துலையும் முன்னுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த கணக்கு, நாட் ஃபார் பொலிட்டிக்கல்ஸ். அண்ட் தமிழ்நாடு வேகமாக வளரும் இதில் கணக்கெடுப்பு. தெலுங்கானா எடுத்து முடிச்சாங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, ஆந்திரா எடுத்துருக்காங்க, ஒரிசா எடுத்துட்டு இருக்காங்க, பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அண்டர் தி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அப்படி எடுத்துட்டாங்க. இப்போ 1987 வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொடர் உண்ணாவிரதம் போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டம்லாம் நடத்தினாங்க. ஸோ அந்த ஹிஸ்டரிக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போராட்டம் பற்றிய புரிதல் சமூகத்திடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு டிபேட்டபிள் பாயிண்டா இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு நீங்க சொன்ன அந்த 1927 21-27 அப்புறம், அதாவது 1947 சுதந்திரத்திற்கு பிறகு உடனடியாக தமிழ்நாட்டில் இருந்த அந்த இடஒதுக்கீடு முறை என்பது நீக்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த ஃபர்ஸ்ட் கமிட்டி அல்லது ஒரு கமிஷன் என்பது அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கலேல்கர் கமிஷன் தான் போடுறாரு. எனக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுக்குமான ஒரு ரெஃபரன்ஸ் அல்லது ஒரு பைபிள் அப்படின்னு சொன்னா வந்து மருத்துவர் ஐயா எழுதின சுக்கா மிளகா சமூக நீதி. ஸோ நேற்று நைட் உங்களை இன்டர்வியூ பண்ண வரதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் செஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை முழுமையா உட்காந்து படிச்சா போதும். அது என்னன்னா, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இப்போ ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சுலாம் படம் வந்துருச்சு. ஆனா அது ஒரு திரைப்படமாக்க வேண்டிய ஒரு போராட்டம், ஒரு பகுதி மாதிரி அந்த நரேஷனும் அந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ ஜவஹர்லால் நேருவே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை தூக்கி குப்பையில போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிவலேஷனை எழுதியிருக்காங்க. வந்து ஒரு சொல்லப்பட்ட செவிவழி செய்தி தான். இல்ல நான் எதுக்காக கேட்க வரேன்னா, அவருடைய காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு அந்த நீட்சி அப்படியே தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இது தொடர்பான அடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியமே வருது. மண்டல் கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் இதை பத்தி தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு குரலும் வரவில்லையா? இல்ல தமிழ்நாட்டில இருந்து அப்போதைய அந்த டைம்ங்கிறது ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே தான் மேஜரா தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் 70களினுடைய பிற்பகுதியில தான் வராரு. ஸோ அந்த 40 years வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க? எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா, தந்தை பெரியார் அவர் வந்து கான்செப்ட்ல சமூக நீதி கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திராவிட கழகம், முதல்ல நீதி கட்சியில் இருந்தார், அப்புறம் வெளியில் வந்துட்டார், அப்புறம் திராவிட கழகம் தொடங்கினார். அவருடைய கான்செப்ட், அவர் சுற்றி இருக்கிறவங்க கான்செப்ட் என்னன்னா, அப்போ இருந்த பிரச்சனை வந்து பிராமின்ஸ் வர்சஸ் நான் பிராமின்ஸ், பிராமின் டாமினேஷனுக்கு எதிரான கான்செப்ட். அப்போ அதனால தான் பிராமணர்கள் எதிர்க்கிறது, கோவில் சாமி எதிர்க்கிறது, அந்த கான்செப்டில் எதிர்த்து அவங்க அந்த கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது.
அதே வேளையில் நான் பிராமின்ஸ் சொன்னால் மற்ற சமூகத்தில் இருக்கிற முன்னேறியவர்கள் லைக் பிள்ளைமார்கள், ரெட்டியார்கள், நாயுடு சமுதாயம், முதலியார் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், அப்போது கேரளா மேனன், ஏன்னா இப்போது சென்னை மெட்ராஸ் மாகாணம் இருக்குன்றதில் அங்கே ரெட்டியார், நாயுடுஸ் ஆந்திராவில் இருக்கவங்க அண்ட் கவுடாஸ், இவங்க எல்லாமே வந்து பிராமணர்கள் இருந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ரெடியன்லை சாதியினுடைய ஒரு மேல் அப்லிஃப்ட்மெண்ட் தான் நடந்ததே தவிர அந்த டவுன் ட்ராடன் கம்யூனிட்டிஸ் அந்த சமூக நீதி வந்து கீழ்மட்டத்துக்கு போகல, இன்னைக்கு வரைக்கும் போகல. ஓகே. அப்போ இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போகல. பெரியார் கண்ட கனவு இதுதான். பெரியார் அவர்கள் வந்து இப்போ அவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர், ஆனாலும் அவர் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கவங்க போய் இப்போ வைகோம் போராட்டம்லாம் பார்த்தோம், கேரளாவில் போய் பண்ணதெல்லாம் போய் பண்ணியிருக்கிறார், எல்லாம் ஆல் தட் இஸ் தேர். அவருடைய கனவு என்னன்னா கீழ்மட்டத்தில் அது போய் பர்குலேட் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் ஆகலை. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க வந்து போராட்டம் செஞ்சு 100 வருஷம் ஆகுது. ஸோ இடையில எவ்வளோ ஆட்சிகள் வந்தோம். நாங்கள் பெரியாருடைய கொள்கைகளை அங்கே கடைபிடிக்கிறோம்னு சொல்கிறவங்களாம் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இது சட்டநாதன் கமிஷன் வந்தது 1969, 70, 71 கொடுத்தார். ஒரு வன்னியரே தலைமையாக பொறுப்பு இல்லை, அதான் அவர் வந்து கலைஞர் தான் அவர் போட்டார். அவர் பல ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தார். அவர் கொடுத்தது ஒன்று கூட நிறைவேற்றல கலைஞர் அவர்கள். தூக்கி குப்பையில் போட்டாருன்னு சொன்னார். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், வச்சுட்டார், ஒன்றும் பண்ணல. அன்னைக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தால் இந்நேரம் வேறு விதமாக தமிழ்நாட்டு சமூக நீதி வந்திருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்தார் 82, 83 அம்பாசங்கர் அவர் கமிஷனை வந்து அவர் நிறுவனார். அவர் லிட்டரலி அம்பாசங்கர் அவர்கள் டோர் டு டோர் எனிமினேஷன் பண்ணார், வீடு வீடாக போய் எனிமினேஷன் பண்ணார். நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய கேள்விகள் வச்சு பண்ணார், கான்செப்ட் போய் பண்ணார். ஆனால் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து அந்த கமிட்டியே ஏற்றுக்கல. அவங்களுக்குள்ளே நிறைய டிஃபரன்ஸ் படைகள். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து அதிகமாக காமிக்குது, இந்த சமுதாயம் கம்மியாக குறைவாக இருக்குது, இவங்களுக்கு வராது, அப்படி வராதுன்னா ஸோ மச் ஒரு ரெக்கமெண்டேஷன் தேடட். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு சீர்திருத்தம் கொஞ்சம் பண்ணி அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் எல்லாத்துக்கும் ஒரு சமூக நீதி வந்திருக்கும், இன்னும் நல்ல வளர்ச்சி வந்திருக்கிறோம். எல்லாம் பண்ணல. அப்புறம் தான் ஜனார்தன் வந்தார். அப்புறம் 2007, 8 பண்ணார். அவர் கலைஞர் டைம்லேயும் சரி, ஜெயலலிதா அம்மையார் டைம்லேயும் கொஞ்சம் கடைசியில் வந்தார். அவர் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணார். அதை வந்து அதையும் அப்போ கூட இருக்கிறவங்க சரியான முறையில் பண்ணல. ஸோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சரியான முறையில் இது பண்ணல. இந்த கணக்கெடுப்புடைய முக்கியத்துவம், இந்த கணக்கெடுப்பு நடந்தால் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் தான் அதிகமாக பெனிஃபிட் ஆவாங்க. எஸ்சி எஸ்டிஸ் தான் அதிகமாக பெனிஃபிட் ஆவாங்க. இது சில பேருக்கு தெரியாமல் புரிதல் இல்லாததான், இது வந்து ஏதோ ஜாதி பிரச்சனை, இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது ஏதோ அந்த கட்சி பிஎம்கே பிரச்சனை, இது ஏன் பிரச்சனையோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டோட வளர்ச்சி பிரச்சனை. ஒட்டுமொத்த சமூகங்கள், மீனவர்கள் பிரச்சனை, நரிக்கோரர்கள், மலைக்கோரவர்கள், சலவை தொழிலாளர்கள் எல்லாமே இதில் முன்னுக்கு வருவாங்க. முத்திரையர்லேருந்து யாதவர்கள்லேருந்து எவ்வளோ பேர் பின்னால் இருக்கிறவங்க எல்லாமே முன்னுக்கு வரணும். அதுக்கு தான் நமக்கு முதல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே சொல்யூஷன் கொண்டு வர முடியும். If you know what is the problem, then only you can bring a solution. If you don't want to know what is the problem, you can't bring any solution. All these years they don't want to know what is the problem. அதனால தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த உடனே, ஆனால் அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி என்னன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்கப்படும், அதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தப்படும். அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அன்றைக்கி சொன்னேன். அப்போ சொன்னார் என்கிட்ட, இல்லைங்க எங்கள் கட்சியுடைய கொள்கை இருந்தது. இதுக்கப்புறம் சமீபத்தில் என் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்னா, எனக்கு இவ்வளோ இதுக்கு முன்பு நான் எத்தனையோ கருத்தரங்க நடத்தினேன். இங்கே சென்னையில் 2-3 நடத்தினோம். அசோக் வர்தன் செட்டி, சுதர்சன் நாச்சியப்பன், ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் நிறைய பேர் வந்தாங்க. சிதம்பரத்தில் ஒன்று நடத்தினேன், மதுரையில் நடத்தினேன், திருச்சியில் நடத்தினேன், கோயம்புத்தூரில் நடத்தினேன், வேலூரில் நடத்தினேன். அப்புறம் என் தலைமையில் 2-3 போராட்டம், பெரிய அளவில் போராட்டம் நடத்தினோம். எல்லாம் கட்சிகள், சமூக அமைப்புகள்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அழுத்தம் கொடுத்தோம், போராட்டம் பண்ணோம், நிறைய பண்ணோம். இப்போது ஒரு கணக்கெடுப்பு என் தலைமையில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினேன். இதில் என்ன பியூட்டினா, இந்த கூட்டத்தில் எல்லா கட்சியும் வந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சியும். இது ஒரு சர்ப்ரைஸ். என்ன சென்ஸ், யாரோ ஒரு கட்சி நடத்துறது யூஸ்வலாக ஆளுங்கட்சி வரமாட்டாங்க, ஆனால் ஆளுங்கட்சி வந்தாங்க. ஏடிஎம்கே வந்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்பு காலையில் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி,
இல்லைங்க நேற்று தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளில வந்தோம் டெல்லியில், இன்னைக்கு நாங்கள் வந்தோன்னா வேறு மாதிரி பேசுவாங்க, ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அதுக்கு. அப்புறம் விசிகேலேருந்து பாலாஜி அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணேன்னா நாங்கள் வர முடியாத சூழல் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு எங்கள் நிலைப்பாடு இதுதான், நாங்கள் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு. சிபிஐ வந்து ஏதோ ஒரு மாதிரி லெட்டர் எழுதினாங்க, இப்படி இப்படி போட்டு லெட்டர் எழுதினாங்க, ஆனாலும் இப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. சிபிஎம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க அது ஒரு தனி ஆனால் அது வந்து அவங்க சிபிஎம் வந்து அவங்க இது வந்து எதிர்க்கிறவங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறவங்க, இதை எதிர்க்கிறவங்க அவங்க சிபிஎம்ல இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக வந்தாங்க, அப்புறம் இந்த பக்கம் காங்கிரஸ் பிஜேபி. நினச்சி பாருங்க, காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. தென் தேமுதிகவில் வந்தாங்க, நாம் தமிழர் வந்தாங்க, அப்புறம் கொங்கு எல்லாம் ஜெகன்மூர்த்தி, ஆல் ஆஃப் எல்லா கட்சியிலையும் பிரதிநிதித்துவம் வந்துச்சு. இதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்புறம் ஒரு மணி நேரம் தீர்மானம் போட்டு முதலமைச்சரை பார்க்கலாம், இப்போ அவசியமானது இது இன்னைக்கு அவசியம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு, அப்புறம் நான் முதலமைச்சருக்கு டைம் கேட்டப்போ திடீர்னு அன்றைக்கி ராத்திரி என்ன சொன்னால் அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு இவங்க இத்தனை தலைவர்களை நான் என்னால் கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியல. அப்புறம் அவங்ககிட்ட நைட் ஃபோன் பண்ணி பேசி இது மாதிரி சொல்கிறாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் கூட நம்ம போய் பார்க்கல, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, எங்கள் சார்பில் நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்த நாள் போய் பார்த்து ஒரு 25 மினிட்ஸ் நான் பேசினேன். ஏன் இது அவசியம், எதுக்கு இது தேவை, இன்றைய காலகட்டத்தில் ஏன் வரணும், அது குறிப்பாக ஆளுநர் உரையில் எதுக்கு வரணும், அது ஏன்னா உங்களுடைய பாலிசி வரணுங்க, ஆளுநர் உரையில் வரணும். அதே வேளையில் முதலமைச்சருக்கு வந்து பல அழுத்தம், அதிகாரிகள் வந்து நிறைய பேர் வந்து அது ஆமாம் இது வந்து தேவையில்லைங்க, வேண்டாங்க, இது பிரச்சனை வருங்க, மத்தியில் சென்சஸ் எடுக்கிறாங்க, அப்படி இப்படின்னு இருக்குங்க, அப்படின்னு நிறையா ப்ராப்ளம் வருங்க, குழப்பம் வரும்னு சொன்னாங்க. பட் இஸ் தட் நான் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், அத்தனை வாக்குறுதியும் நான் நிறைவேற்றணும், இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வாக்குறுதி. இது சமூக நீதி பிரச்சனை, ஆனால் இது அவசியமாக நம்ம செய்யணும். அதே வேளையில் மத்திய அரசு சென்சஸ் முடித்ததுக்கு பிறகு நம்ம பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டதுக்கு என்னங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி பண்ணலான்னு அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஒரு செய்தி. அது பட் அது அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஏன்னா ஆஃபீஸர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், அதுவும் இப்போ புதுசாக வந்தவங்களும் சார் இப்படி சார் அப்படி ஆகிடும் சார், இப்படி வந்துடும் சார், அப்படி வந்துடும் சார்னால ஸ்டெடியாக இல்லை நான் பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னா சரி, டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கிவ் ஹிம் டியூ அண்ட் அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா அதனால தான் நான் யாருக்கும் இந்த அளவுக்கு நான் பாராட்ட மாட்டேன். நான் இது வந்து எங்களுடைய 46 ஆண்டு கால கோரிக்கை. நினச்சி பாருங்கள், 46 வருஷம், அரை நூற்றாண்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நாங்கள் களத்தில் இருக்கிறோம், போராடுறோம், கேட்குறோம், வரவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். வந்து ஒரு மாதத்தில் அறிவிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு மைல்கல்லை நான் பார்க்குறேன், ஒரு பெரிய ஒரு சாதனை. இடபிள்யூஎஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், உங்களோட பார்வை என்ன? இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரீட் கான்செப்டில் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இடபிள்யூஎஸில் வந்து உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காடு உச்ச வரம்பை மீறி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது உச்சநீதிமன்றம் இதுக்கு மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க? 50% ரெசர்வேஷன், 49.5% ரெசர்வேஷன் இருக்குது மத்தியில், இது 10% சேர்த்தாங்கன்னா எவ்வளோ வருது? 59.5%, 60% வருது. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் ரிலாக்ஸேஷன்? ஒன்று. ரெண்டாவது, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்லி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் அதில் எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி, எம்பிசி, மைனர் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட், நான் அக்செப்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் அதில் இடபிள்யூஎஸ் ஒன்லி ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் மட்டும்தான் அதில் வந்து பங்கிட முடியும் அப்படின்னால இது தப்பான கான்செப்ட். ஒன்று. ரெண்டு, இந்தியாவிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மொத்தமாக 7-8% தான் இருக்கிறாங்க. அந்த 7-8% ஒட்டுமொத்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் எவ்வளோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் 0.5% தான் இருப்பாங்க. மேபி 1% இருக்கலாம். அந்த 1% நீங்கள் 10% எதுக்கு நீ ரெசர்வேஷன் பண்ணணும்? என்ன பேசிஸில், என்ன டேட்டா, என்ன தரவுகள் இருக்குது? நாங்கள் போய் சுப்ரீம் கோர்ட் போனால் எங்களுக்கு டேட்டா வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எந்த டேட்டாவும் இல்லாமல் 10% கொடுக்குறாங்க. அது அப்போல்டு பண்ணுறாங்க. அப்போது தேர்ஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஸோ இடஒதுக்கீடுங்கிறதே வந்து பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு சொல்லுது. சமூக கல்வி, சமூக பின்தங்கிய நிலை
சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. எங்கேயுமே சோஷியல் அண்ட் எக்கனாமிக்னு வரல. ஆனா இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, எதிர்த்தரப்புல இருந்து பொதுவா நாட் ஓன்லி இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறவங்கன்னு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ரிசர்வேஷனுக்குள்ளாரையே அந்த ரிசர்வேஷனோட பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க முடியாதவங்க இருக்காங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எம்பிசில இருக்காங்க. அதுல வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எம்பிசிலயோ இல்ல ஓபிசிலயோ இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு படிநிலையில அவங்க வந்து கல்வியின் காரணமா பொருளாதாரத்தின் காரணமா அவங்க மேல போறாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீமி லேயர் கான்செப்டை வந்து கொண்டுட்டு வரணுங்கிறாங்க. ஸோ நீங்கள் க்ரீமி லேயர் கான்செப்டை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதாவது க்ரீமி லேயரில் வரக்கூடியவர்களை நம்ம அந்த உட்பிரிவுக்குள்ளார இருந்தாலும் அவங்களுக்கான அந்த சலுகைகள் அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப பயனடையக்கூடாதுங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? நேற்று வந்து கிருஷ்ணகிரி போயிட்டு வந்தேன் முந்தின நாள். அங்கே வந்து கிராமத்துக்கு நான் போனேன். அதாவது எங்கள் கட்சியினுடைய கிளைக்கு போனேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்போ சமீபத்தில் சொல்கிறேன், யாருமே கிளைக்கு போய் நேரடியாக போய் அங்கே ஆய்வு நடத்தி அங்கே இருக்கிற இளைஞர்கள் மனசில் என்ன இருக்கோ 3 hours ஐ ஸ்பெண்ட் கிளையில் போய். அப்போது இதே கேள்வி அந்த பையன் கேட்டான். நான் எந்த கேள்வினா கேளுங்க, என்ன பிரச்சனை இருக்குது, ஐ வாண்ட் டு நோ. இந்த கிராமத்து பிரச்சனை நம்ம கட்சிக்குள்ள பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நேரடியாக நான் போய் 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். கேட்டான், ஏன் இது மாதிரி இருக்குது இடஒதுக்கீடு, சரி அதில் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு முடியாது, டவுனில் இருக்கிறவங்க அவங்க அப்பா ஐஏஎஸ் அவங்களும் எம்பிசியில் இருக்காங்க, அவங்க அப்பா வந்து தொழிலதிபர்கள் நல்லா முன்னேறிட்டாங்க, அவங்க பார்த்தா அவங்க குடும்பத்தில் 4 பேர் எம்பிசியில் வராங்க, எங்களால் பண்ண முடியலன்னு கேட்டால் கரெக்டான கேள்வி, நியாயமான கேள்வி. 2 இஷ்யூ. ஒன்று, மத்திய அரசில் க்ரீமி லேயர் கான்செப்ட் ஓபிசிக்கு மட்டும்தான் இருக்குது. க்ரீமி லேயர் எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. ரைட்லி ஸோ, நியாயப்படுத்த டெஃபினட்டாக அதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இருக்குது. ஓபிசியில் ஏன் எப்படி க்ரீமிலே தான் இன்றைக்கி 8 லட்ச ரூபா உச்ச வரம்பு இருக்குது மத்தியில். 8 lakhs வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் ஓபிசியில் அப்ளை பண்ண முடியும். 8 lakhs மேலே இருக்கிறவங்க ஓபிசியாக இருந்தாலும் தே கான்ட் கெட் எனி ரெசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் மத்திய அரசில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 27% ரெசர்வேஷனில் ஒரு வேலை இருக்குது, ஒரு 100 வேலை இருக்குது, அந்த வேலை 100 ஜாப்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த 100 வேலையில் ஒரு 60 வேலை மட்டும்தான் அந்த 8 lakhs கீழே இருக்கிறவங்க எடுத்துக்க போகிறாங்க, ஓபிசியில் இருக்குது. மீதி 40 வேலை இருக்குது. அதில் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 40 வேலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் அந்த 40 வேலையும் கொண்டு போயிடுறாங்க. இது தப்பான கான்செப்ட். நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் 8 லட்ச ரூபாய் உச்சவரம்பு கொடுக்குறீங்க, அந்த 60 வேலை 8 லட்ச ரூபாய் கம்மியான வருமானம் வரவங்களுக்கு 8 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு 60 வேலை கொடுக்குறீங்க. மீதி 40 வேலையை 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அவங்களுக்கு கொடுங்க. ஓபிசியிலே தான் இருக்கணும் அந்த வேலைகள். நீங்கள் ஓப்பன் காம்படிஷன் கொண்டு போகக்கூடாது. அதே கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு வரணும், தப்பு கிடையாது. ஓகே, நீங்க அதை ஏத்துக்கிறீங்க? டெஃபினட்டா ஏத்துக்கிறோம். பொருளாதார ரீதியில மேம்படுற ஒரு சமூகத்துக்கு வந்து அந்த சலுகைகளை வந்து அதுல யாருக்கு இல்லையோ, யாருக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்கலையோ, அப்போ நீங்க இந்த கணக்கெடுப்பு வச்சா தெரிஞ்சிடும். அப்பயும் இந்த கணக்கெடுப்பு தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த கணக்கெடுப்பு படிச்சா, இந்த குடும்பத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் வரல, 2 பேருமே எம்பிசி, 2 பேருமே பிசி, 2 பேருமே எஸ்சி. அப்போ 20% எம்பிசி ரெசர்வேஷனோ 26.5% பிசி ரெசர்வேஷனோ அந்த வேலைகள் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓப்பன் காம்படிஷன் போவாது. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பொருளாதார ரீதியிலையோ இல்லை ரிசர்வேஷன் இதுக்கு முன்னாடி கிடைக்காதவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அவங்க பண்ணதுக்கு அப்புறம் மீதி இடங்கள்லாம் இவங்களுக்கு கொடுங்க. அதில் தட் இஸ் த ட்ரூ சோஷியல் ஜஸ்டிஸ். அதில் வந்து டெஃபினட்டாக இது இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் நம்ம ரிசர்வேஷன். ஓகே, எல்லா ஜாதிகள்லையுமே பொருளாதார ரீதியில் பின்தங்கினவங்க இருக்காங்க. இந்த ரிசர்வேஷனை வச்சு இந்த ரிசர்வேஷன் கொடுத்த சலுகைகளை பிடித்து அல்லது வாய்ப்புகளை, சலுகைகள்னு கூட சொல்ல மாட்டேன், உரிமைகளை பிடித்து மேலே ஏறி வந்தவர்கள் இருக்காங்க. ஸோ அப்போது நான் கேட்க வர்றது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இதை கோட் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் உங்களுடைய அரசியல் என்ன மாதிரியான ஒரு தெளிவான ஒரு பார்வை எடுத்து வைக்கிறீங்கிறத இன்னொரு தடவை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிராமணர்களாக இருந்தாலும் ஏழை பிராமணர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுங்கிறீங்க. ஆர் யூ ப்ரோ ஃபார் இட்? டெஃபினெட்லி. ஏன்னா எனக்கு இந்த கணக்கெடுப்பு மூலமாக 8 கோடி மக்களும் பெனிஃபிட் ஆகணும். ஓகே, அண்ட் இது வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ரெசர்வேஷன். இப்போ நலத்திட்டங்கள்னு ஒன்று இருக்குது, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது, சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. இதில் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கு தேவைன்னா அரசாங்கம் பூர்த்தி செய்வது தப்பு கிடையாது. நாட் பேஸ்ட் ஆன் தேர் காஸ்ட் ஆர் கம்யூனிட்டி ஆர் ரிலிஜன் ஆர் ஐடென்டிட்டி. இது செய்யறது தான். அதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு. இட் இஸ் அ பேன் தமிழ்நாடு கணக்கெடுப்பு. 8 கோடி மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும்.
அதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலது வந்து ரிசர்வேஷன் கம்யூனிட்டி வைஸில் இருக்கும், சிலது வீடு கட்டி கொடுக்கறது எக்கனாமிக் வைஸில் இருக்கும், சிலது வந்து தொழில் செய்கிறது வந்து இப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, படிக்க முடியல, ஹெல்த் அவுட். அது தப்பே கிடையாது. அதில் அதுக்கு தான் நீங்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தென் யூல் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் எடுத்து இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறது வந்து அது வந்து இட் இஸ் நாட் சோஷியல் ஜஸ்டிஸ். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.